போடு போடு உண்ணா சார் அழகு சார் One more. Back up. சில காரியம் எதிர்பார்த்து கல்யாணம் ஒரு ஆசிரியர் கிடைத்தது நடக்கவும் படித்தது மாறுமா பேர் வயசு 20 நெடுமாய் மீனாட்சி காமாட்சி நல்ல ஒரு பேர் நினைச்சேன் சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு உங்களோட விருப்பத்தில் கல்யாணம் வேண்டிய கட்டன் உங்களுக்கு கண்ணன் ஆனால் காதலும் மன்னன் ஆனால் நீங்கள் கமல கண்ணன் ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துருவீங்க ஆனால் எல்லாரும் தண்ணீரை கப்பல் ஓட்டணும். சொல்லுங்க ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க பொங்கல் போடுமா போடுமா பாலைன்னு இங்க பாத்துட்டு வந்துருமா வந்துடும் சார் போட்டோகிராஃபர் சார் நேரடி தான் நிற்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய கல்லூரியின் சார்பாக நம்முடைய கல்லூரியின் தாளாளர் சார் எங்கள் கல்லூரிக்கு வந்து பாருங்க சார், பெண்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. நல்லா ஒரு அப்படிலாம் இல்லாமல் சரி எனக்கு எவ்வளோ நீங்கள் ஃபேன்ஸ் எடுத்துருக்கீங்க. ஐயோ நான் வடிக்கும் பொண்ணு கட்னடம் சார் உருண்டா பொங்கல் விழாவை கொண்டாடும் கன்னிகா பரமேஸ்வரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் எஸ் பவித்ரா. நான் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன்.
இன்னைக்கு எங்க கல்லூரியில 20வது வருஷம் தை திருநாள இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு ஒரு வருடத்தோட முதல் நாளை வந்து நம்ம மிகப்பெரிய திருவிழாவா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், 5 திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகளும் வாழ்க்கை முறையை எமது மட்டுமல்லாமல் நகரத்தையே கிராமமாக, இது மட்டும் இல்லாம நகரத்தையே எங்க கல்லூரி வந்து கிராமமாகவே மாத்தி நமது மாநிலம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் கொண்டாடப்படும் அறுவடை திருநாளான மகர சங்கரி, லொஹரி, கும்பமேளா போன்ற திருவிழாவை இங்க கோலாகலமா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மையான விவசாயிகளை அழைத்து அவர்களை நாங்க சிறப்பிச்சுட்டு இருக்கோம். கிராமப்புற சந்தைகளை விற்பனை செய்யப்படும் கம்பங்கூழ், மோர், கோலி சோடா, திணையரிசி, தின்பண்டங்கள் என அனைத்து கிராம பொருட்களும் இங்க வந்து விற்பனைக்கு உள்ளது. அது மட்டும் இல்லாம வளையல், பஞ்சு மிட்டாய், ரங்குராட்டினம், கிளி ஜோசியம், முறியடித்தல், பரமபதம், பல்லாங்குழி, கும்மியாட்டம் என அனைத்து கிராமிய அம்சங்களும் வந்து இங்க இடம்பெற்றிருக்கணும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இறுதியா எங்க கல்லூரியில முதல் முறையா ஐயனார் சிலையை அமைத்து நாங்க வழிபட்டிருக்கோம். தை திருநாளை எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். எங்க கல்லூரி சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நகரத்தில் இருக்கிற நம்மளுக்கு வந்து கிராமத்துடைய வாசனை, அந்த மண் வாசனை வர மாதிரி இங்க அமைப்பு முழுவதும் கிராமமாக இருக்கிறது. இப்போ வந்து ஐயனார் சிலை இல்லைன்னா இப்போ 4 விதமாக நம்ம சொல்லலாம். ருசிக்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம், விளையாடலாம் அப்படின்னு. ருசிக்கலாம்னா கிராமிய உணவுகளை நம்மள ருசிக்கலாம். இப்போ கிராமிய உணவுகள்ன்றது வந்து இப்போ கூழ், நம்ம ராகி அடை, இது மாதிரி எல்லாமே கிராமிய உணவுகள் எல்லாமே இருக்கணும். ரசிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆட்டங்கள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், காவடி, இது சிலம்பாட்டம், இதெல்லாம் இந்த விளையாட்டுகள், இதோட கபடி விளையாட்டு எல்லாமே நம்ம பார்த்து ரசிக்கலாம். இது இல்லாமல் கொண்டாடலாம்னா நம்ம பொங்கலுக்கான போகி, இந்த மாட்டு வண்டியில் வர்றது, அதை காணும் பொங்கல் அப்படி வருதுல்ல, அது மாதிரி போகி. இதுக்கு அடுத்து பொங்கல் படைக்கிறது, இறைவனை வணங்குறது, இயற்கை வணங்குறது. அப்புறமா மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னா உலா வருது, மாட்டு வண்டியில எல்லாரும் உலா வராங்க. இது எல்லாமே வந்து கிராமத்துடைய அமைப்பு மாதிரி விளையாடலாம்னா தாயம், பரம்பதம், அது விளையாடலாம். இதோட கிளி ஜோஷம் எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக திரு வேல்முருகன் அவர் வந்து கிராமிய பாடல்கள் பாடி எல்லாருக்கும் தமிழர்களுடைய பெருமையை உலக அளவில் நிலைநாட்டின அவர் இங்க சிறப்பு விருந்தினராக இங்க வந்ததுக்கு, இந்த நிகழ்வுக்கு சரியான ஒரு விருந்தினராக நாங்க நினைக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.